நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று யாக்கோபு சொல்கிறார். ஆம், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகியவற்றை மனிதன் அடக்குகிறான். அதுபோல நாவை நம்முடைய சொந்த முயற்சியால் அடக்குவது மிக கடினம். நமது நாவு ஏன் அடங்க மறுக்கிறது? இன்றைய அனுதின தியானம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. யாக்கோபு 3:8. இங்கு நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்கிறார். ஆம், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகியவற்றை மனிதன் அடக்குகிறான். அதுபோல நாவை நம்முடைய சொந்த முயற்சியால் அடக்குவது மிக கடினம். நமது நாவு ஏன் அடங்க மறுக்கிறது? ஏனெனில் நமது இதயத்தில் மற்றவர்கள் மேல் உள்ள கசப்பு, பொறாமை, பெருமை, வஞ்சனை, எரிச்சல் போன்ற சுபாவங்களை வைத்திருக்கிறோம். அதுவே நாவின் மூலம் மற்றவர்கள் மீது கோபமான, ஏளனமான, பெருமையான, பொறாமையான வார்த்தைகளாக வெடித்து சிதறுகிறது. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். லூக்கா 6:45. எனவே யாக்கோபு நாவு விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது என்று சொல்கிறார். இதையே தாவீதும் சொல்கிறார். சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சங்கீதம் 143. தாவீது நாவை சர்ப்பத்திற்கு ஒப்பிடுகிறார். ஒரு பாம்பின் வாய் கட்டப்படவில்லை என்றால், அதாவது அதன் விஷம் பிடுங்கப்படவில்லை என்றால், அதன் விஷம் ஒரு மனிதனை சாகடிக்கும். தடைகட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அளப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன். பிரசங்கி 10:11. சுத்திகரிக்கப்படுகிறோம். அப்படியானால் நாவை அடக்காதவர்கள் சர்ப்பத்தைப் போல விஷமுள்ளவர்கள். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குடி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ரோமர் 3:13. ஒரு கத்தியால் வெட்டினால் காயம் மாறிவிடும். ஆனால் விஷம் என்பது இரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் பரவி கொல்லக்கூடியது. தவறான வார்த்தைகளால் ஒருவரை சரீர பிரகாரமாக தாக்குவதில்லை. ஆனால் அது ஒரு சபையையோ, குடும்பத்தையோ அல்லது உறவையோ உள்ளுக்குள் இருந்து அரித்து அழித்து விடும் வல்லமை கொண்டது. அதேபோல் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள், வதந்திகள், அவதூறுகள் ஒரு மனிதனின் நட்பெயரையும் உள்ளத்தையும் ஆத்துமாவையும் கண்ணுக்கு தெரியாமல் கொன்றுவிடும். ஒருவன் உயிரோடு இருக்கும் போதே அவரது நட்பெயரை கொன்றுவிடும் சாவுக்கேதுவான விஷம் நம்முடைய நாவு. எனவே நாவு என்பது நம்முடைய சரீரத்தில் சும்மா இருக்கும் உறுப்பு அல்ல. அது மரணத்தை சுமந்து திரியும் ஒரு ஆயுதம். அதே போல ஒரு வார்த்தையை நாம் பேசிவிட்டால் அதை திரும்ப பெறவே முடியாது. நாவை அடக்குவது வெளியிலிருந்து உள்ளே செல்லும் செயல் அல்ல, அது உள்ளிருந்து வெளியே வரும் செயல். இரட்சிக்கப்பட்ட நம்முடைய இருதயம் மாறும்போதுதான் நம்முடைய நாவை நாம் அடக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்கும் போதுதான் தேவ வசனத்தின் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.